வெல்கம் டு வைடெக்கோ. நான் உங்கள் டிஜே. குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சுன்னு நல்லா எல்லாம் தீவிரமா படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது கூடவே பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பாத்தீங்கன்னா பிரிவு 15 ஆர்டிகல் 15 பத்தி தான் எல்லாமே சொல்ல போறேன். ஆர்டிகல் 15 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தனிநபரை மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் வச்சு யாரையுமே பாகுபடுத்த கூடாது அப்படின்னு சொல்றதுதான் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 15. இந்த ஆர்டிகல் 15 ஏன் சொல்றேன்னா இதை வச்சு தமிழ்ல ஒரு படமும் இருக்கு, ரியலா நடந்த நிகழ்வும் ஒண்ணு இருக்கு. அதை பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல் 15 வச்சு ஒரு படம் ஹிந்தியில எடுத்திருக்காங்க. என்னன்னா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அந்த படம் ஒரு நீதிமன்றத்துல வழக்காடுற மாதிரி தான் இருக்கும். அதே போல நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா தற்போதைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நெஞ்சுக்கு நீதி அப்படின்ற ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த ஆர்டிகல் 15 வச்சுதான் அந்த ஒரு பையனுக்கு தீர்ப்பு அது மூலமா வாங்கி கொடுத்திருப்பாரு. இது ஒரு படத்துல நடந்த விஷயம். ரியலா நடந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1950 தான் பாத்தீங்கன்னா இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டம் கொண்டுட்டு வராங்க. அப்பவே பாத்தீங்கன்னா செண்பகம் துரைராஜன் அப்படின்ற ஒரு வழக்கு தான். அந்த வழக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு. அந்த வழக்குல தான் 1951ல ரிசர்வேஷனுக்காக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வராங்க 1951ல. இந்த வழக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செண்பகம் துரைராஜன் அப்படின்றவங்க ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு போகும்போது அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கப்படல. ஏன்னு பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு, உங்களுக்கு சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த ரிசர்வேஷன் 1927ல இருந்து இப்போ நடைமுறையில இருந்தாலும் 1950ல சட்டம் ஏற்றினப்போ அது சட்டத்துல அதுக்குன்னு ஒரு இடமே இல்லாம தான் இருந்தது. ஓகேங்களா? ஆனா எனக்கு ஏன் அப்படி இல்லாம இருந்தோம், எனக்கு ஏன் சீட்டு கிடைக்கலன்னுட்டு இவங்க போய் கேஸ் போடுறாங்க. 1950லே பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல அவங்களுக்கு ஃபேவரா தீர்ப்பு வருது. அதுக்கப்புறமேட்டுக்கா உச்ச நீதிமன்றமும் இதுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அவங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உங்களுக்கு கல்விக்குன்னு இடஒதுக்கீடு வேணும்னா நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை சட்ட திருத்தம் பண்ணி ஒரு சட்டமா கொண்டு நீங்க இடஒதுக்கீடு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். தேங்க்யூ.